இன்றைக்கி மாதவி சைப கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி கடம்பா தம் பிரியாணி. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். 1.25 கிலோ கடம்பாவை கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். 4 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 3 பெரிய தக்காளி, 10 பச்சை மிளகா, புதினா கொத்தமல்லி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 2 அழாக்கு அரிசியை ஊற வச்சுருக்கேன், பாஸ்மதி ரைஸ். ஒரு பிரியாணி பண்ணுற பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவு நெய்யும் விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா உப்பு போட்டு வதக்குங்க. அது ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு லைட் ப்ரௌன் ஆன உடனே கட் பண்ணி வச்சுருக்க 3 பெரிய தக்காளியும் இதில் போட்டு நல்லா மூடி போட்டு தக்காளியை வேக விடுங்க. எறா பிரியாணியை விட கடம்பா பிரியாணியில் நல்லா காரம் ஒட்டி தொக்கு ரொம்ப நல்லா இருக்கும். 5 நிமிஷம் கழிச்சு மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கும். இந்த சமயத்தில் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், வேணும்னா நீங்கள் 3 கூட போட்டுக்கலாம். பச்சை மிளகா காரம் வர இருக்குது. நல்லா 3 நிமிஷம் வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க கடம்பாவையும் சேர்த்து ஒரு கிளறுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கடம்பாவை மூடி வேக விடுங்க. 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தா கடம்பா நல்லா வெந்து தண்ணி விட்டுருக்கோம். இது தண்ணி நல்லா வத்துறதுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகணும். நான் பண்ணுறது தம் பிரியாணி, அதுக்கு தொக்கு ரொம்ப முக்கியம். நல்லா தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிகிற அளவு வதக்குங்க. அதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெயும் விடுங்க. அதுக்கப்புறமா தாளிப்புக்கு தேவையான பட்டை, லவங்கம், ஏலக்காய், சீரகம் இது எல்லாத்தையுமே போட்டு ஒரு வதக்குங்க. முதலே கரம் மசாலா போடுறத விட இந்த மாதிரி மிடில் போடும்போது அந்த தொக்கோட நல்லா கலந்து டேஸ்ட்டும் ஃப்ளேவர் ரொம்ப என்ஹான்ஸாக இருக்கும். இந்த மாதிரி தொக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டீஸ்பூன் தயிர், அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி புதினாவையும் போட்டு ஒரு பெரட்டுங்க. 5 நிமிஷத்துக்கு இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு 2 டீஸ்பூன் கரம் மசாலாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப்பு தொக்கை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா 1 ஹவர் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை ஒரு சுடு தண்ணியில் 3 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா பொலன்னு வெடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மீதி இருக்க புதினா கொத்தமல்லியை அந்த தொக்கு மேலே லேயராக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்புறம் வெடித்த பாதி சாதத்தை கூட்டிட்டு அதையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க தொக்கையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது எல்லா லேயருக்கும் அந்த கிரேவி ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வெடித்த மீதி சாதத்தையும் கொட்டி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த சமயத்தில் வேணும்னா 1 டீஸ்பூன் நெய்யை மேலே ஊற்றலாம். அப்புறம் கரம் மசாலா வேணால் தூவிக்கலாம். என்கிட்ட ப்ரௌன் ஆனியன்ஸ் இருக்குது, அதையே நான் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கொத்தமல்லி புதினாவை மேலே தூவிக்கோங்க. இதை நல்லா ஒரு துணி போட்டு 5 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷம் லோ ஃப்ளேமில் தம்மில் வேக விடுங்க. நம்ம ஆல்ரெடி சாதம் வெந்ததுனால இது நல்லா வெந்து அந்த கிரேவியோட டேஸ்ட்டு மிக்ஸ் ஆகி நல்லா வரும். சுவையான கடம்பா தம் பிரியாணி ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள்.